இளைப்பாறுதலுக்குள்ள வராததுக்கு முன்னாடியும் நீங்க வேலை செஞ்சீங்க, வெயில்ல போனீங்க, கஷ்டப்பட்டீங்க, அதே வேலை தான் இப்பயும் செய்யறீங்க. இப்ப எப்படி தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறேன். நான் எதை செய்யறேன்னு என் கூட அப்பாவும் சேர்ந்து செய்யறாரு. அதனால இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் உங்க தொழில நடக்கும், உங்க வேலையில நடக்கும், உங்க குடும்பத்துல நடக்கும். அதுதான் மனநிலை. ஆமென். நான் எவ்வளவு பிரசங்கம் என்ன பண்ணலாம், நீ சொல்லி நாங்க பிதாவின் வலது பாசத்துல இருக்கிற நம்புற மாதிரியா இருக்குது, அதை உணர முடியல அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறாது. நீங்க விசுவாசிக்கணும். நான் சாதாரணமானவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க நம்பும் போதுதான் இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இந்த மே மாசம் உஷ்ணமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. இந்த மே மாசத்துல ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கும், குடும்பத்தை நடத்த கஷ்டம் அப்படி சொல்லாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறேன். இந்த கஷ்டமான வெயில் நிறைந்த இந்த காலத்துல இதுவரைக்கும் கிடைக்காத விதத்துல கர்த்தர் எனக்கு வேலையில அதிகமான லாபத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாசத்துலதான் நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போறேன். ஏன்னா நான் அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறேன்.